வணக்கம் நண்பா. இந்த சேனலில் நெட்வொர்க்கிங், ஷேர் மார்க்கெட், எம்பெடட் சிஸ்டம், ஹேக்கிங் இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் கோர்ஸ் எல்லாம் தமிழில் எடுக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. இல்லை வந்து நம்ம ஒரு அன்னோன் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணாமல் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து அந்த நம்பர் வந்து நான் ஜஸ்ட் ஒன் டைம் தான் மெசேஜ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து அந்த நம்பரை நான் ஆட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக அது கூகுள் சிங்க்ல ஆகிட்டு தேவையில்லாத இப்போ எனக்கு ஒரு கஸ்டமர் எனக்கு பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி 1000 கஸ்டமர்ஸ் எனக்கு பண்ணுறாங்க. அந்த மாதிரி 1000 கஸ்டமர் நம்பரையும் வந்து எனக்கு தேவையில்லாமல் நான் சேவ் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரிப்ளை மட்டும் எனக்கு பண்ணால் போதும். இதை எடுத்து வைங்க, இல்லை அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். இதுக்காக நான் உங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுட்டு என்னோட கூகுளில் வந்து நான் கூகுள் சிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி போயிட்டு டெலிட் பண்ண என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வெப்பில் போட்டு உங்கள் வெப்பில் போட்டு அவங்களோட நம்பர் ஆட் பண்ணி டைரெக்டாக மெசேஜ் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலிமா ஆட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ வெப் மூலிமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தர போகிறேன். உங்களோட குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா wa.me/ அந்த உங்கள் ஏரியா, அதாவது இந்தியா 91 அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 91 அந்த கண்ட்ரி கோடு வந்து கண்டிப்பாக கொடுத்தானுங்க. நீங்கள் அந்த கண்ட்ரி கோடு கொடுக்காம உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது எடுத்துக்காது. ஸோ 91ங்கிறது என்னோட கண்ட்ரி கோடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போகிற மொபைல் நம்பர் வந்து அதில் என்ட்ரி பண்ண போகிறேன். அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். ஷேர் ஆன் வாட்ஸ்அப், இந்த மெசேஜ் வந்து இந்த நம்பர் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மெசேஜ் அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண கேட்குது. எஸ் அப்படின்ட்டு அதாவது கீழே வந்து மெசேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்பரை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக தேவையில்லைங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இதுக்குன்னே ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது மூலிமா கூட நீங்கள் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே நிறைய ஆட்ஸ் இருக்குது. இப்போ நான் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு சேட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஒரு ஆப் தான் இருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நிறைய ஆப் வந்து இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா எது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ரிவ்யூ நல்லபடியாக இருந்துச்சு, ஆட் இல்லை, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஒரு சில ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் ஆட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும், பாப்அப்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் அதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு இல்லைனா ஆப் சைஸ் அதிகமாக இருக்கும், நமக்கு தேவையில்லாமல் எம்பி வேஸ்ட் ஆகும். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்குதுன்னு பாருங்கள். ப்ரிஃபரன்ஸ் ப்ளஸ் நம்பர் அப்படின்னு கேட்குது. இந்த ப்ரிஃபரன்ஸ் இதில் சேம் ஆஸ் யூஸ்வல் அந்த கண்ட்ரி கோடு தாங்க கேட்குது. கண்ட்ரி கோடு என்னவோ அதை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் போகாது. கண்ட்ரி கோடை கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டிய நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய நம்பருக்கு வந்து அதை டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா போதும், டேரெக்டாக பாருங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு போயிடுது. இப்போ நீங்கள் என்ன மெசேஜ் வேணுமோ சென்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அவங்களோட நேம் நீங்கள் ஆட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.